ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட முடியல பிகாஸ் மாடல் ஃபோட்டோ ஷூட் இருந்துச்சு. ஸோ அதனால என்னுடைய கோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் வந்து என்ன கற்றுட்ருக்கேன் அப்படின்றத செஞ்சு காட்டணும். ஸோ அதுக்காக தான் அந்த ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. பிட்வீன் இந்த மேக்கப்புக்கு நாங்கள் போயிருந்தோம். வாங்க மேக்கப் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய மாடல் ஃபோட்டோ ஷூட்க்கு எப்படி மேக்கப் எல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நெக்ஸ்ட் அப்டேட்டில் போட போகிறேன். ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7 days 7 salad ரெசிபி வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அதனால வந்து நான் ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிகிட்ருக்கேன். அதையும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடு வந்து கொஞ்சம் அவுட்டரில் வில்லேஜ் சைடில் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. இதை பார்க்கும்போதே நான் நினச்சேன், இந்த மாதிரி ஒரு வீடு இருந்துட்டா எதுவுமே வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு சுற்றி நேச்சராக இருந்துச்சு. பேக் சைடு ஃபுல்லாகவே மாம்பழம் தோட்டம் செம்மையாக இருந்துச்சு. பொண்ணு பாருங்க 7th தான் படிக்கிறா. ரொம்ப சின்ன பொண்ணு. பார்க்கும்போது ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தா, மேக்கப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு அப்படின்னு. ஒரு கிராண்ட் லுக்கே க்ரியேட் பண்ணிட்டாங்க அக்கா வந்து. சூப்பராக இருந்துச்சு. அந்த பொண்ணை பார்க்கும்போதே அவங்க பேரண்ட்ஸ் செம்மையாக சாட்டிஸ்ஃபைடு ஆகிட்டாங்க. மேக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கூட்டிகிட்டு போனாங்க பொண்ணை. ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன், பியூபர்ட்டிக் ஃபங்க்ஷன் இது வந்து. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தால் பார்க்கும்போது மேக்கப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் லுக்காகவே வந்துருச்சு. சரி ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு சைடில் நின்னுட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு இது. நம்ம எந்த அளவுக்கு மேக்கப் அழகாக போடுறோமோ அந்த அளவுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டுன்னா கேமராமேன் தான். எப்போவும் நம்மளுக்கு ஒரு 10 வருஷம் ஆனாலும் நம்ம ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருந்துச்சு, மேக்கப் எப்படி இருந்துச்சு, அந்த வயசில் பாப்பா எப்படி இருந்தா அப்படின்றது அந்த ரீகேப் பண்ணுறது வந்து கேமராஸும் ஃபோட்டோஸும் தான், வீடியோஸும் தான். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ரொம்பவே அழகாக எடுத்தார் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணா வர அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புனோம். அவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டோம். பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த வியூ எல்லாமே ஒரு வீடியோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சுற்றி மலை, மரம் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டு பின்னாடியே ஃபுல்லாகவே மாங்காய் மரம் தான். மாங்காய் எல்லாமே பழுத்திருக்கு. பழுத்த பின்னாடி தான் அவங்க பறிப்பாங்க போல். அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியாச்சு. சடங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டாட்டா பை பை சொல்லிவிட்டு நாங்களும் சாப்பிட கிளம்பி வந்துட்டோம். ஃபங்க்ஷன் சாப்பாடுன்னா சொல்லவே வேண்டாம். எல்லாமே இருக்கும். ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளாஸுக்கு வந்தேன். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு டைரெக்டாக கிளாஸுக்கே வந்துட்டோம். கிளாஸுக்கு வரும்போதே 2:00 ஆகிடுச்சு. 6:00 தான் கிளம்புனேன். அதுக்கு முன்னாடியே பையன் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு வந்திருந்தான். எதுக்குன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவனுக்கும் 2 கொடுத்துருக்காங்க போல். அதுக்கு வந்து பவுல் வாங்கணும், ஃபுட் வாங்கணும் அப்படின்னு வந்திருந்தான். நான் சொன்னேன் ஆல்ரெடி எல்லாமே நிறைய ஃபிஷ் எல்லாம் வாங்கி செத்துருச்சு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்த ஒரு 2-3 டேஸ்லேயே எல்லாமே செத்து போச்சு. மறுபடியும் போயிட்டு புதுசாக ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு வந்து விட்டுருக்கான். நான் இந்த வீடியோவோட எண்டில் அந்த ஃபிஷ்ஷை காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு ஆசை தான், இருந்தாலும் அது நம்ம வீட்டில் ஃபில்டர் எல்லாம் வைக்காமல் சின்ன பவுலில் வச்சுருக்கிறதுனால அதுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் அது செத்துட்ருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு எனக்கு லவ் பேர்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுவுமே இருக்காது. நாங்கள் எல்லாமே வெளுத்து பார்த்துருக்கோம். ஒன்று பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் திறந்து விட்டுட்டோம். பாவம் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபிஷ் தான் அது. பாருங்க சின்ன சின்னதாக இருக்குது. அந்த ஃபிஷ்க்காக தான் அவன் இந்த பவுலும் ஃபுட்டும் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தான். அது எல்லாமே செத்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு போய் இந்த மீன் வாங்கிட்டு வந்தான். கடையில் சொன்னாங்க இதுக்கு ஃபில்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 250 rupees என்னமோ கொடுத்து இந்த சிங்கிள் மீனை வாங்கிட்டு வந்தான். இப்போது அதுக்கு பாருங்க என்ன டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. உள்ளேயே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, கலர் கலர் ஸ்டோன்ஸு, ஷெல்ஸு என்னமோ நிறைய வச்சுருக்கான். அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் அந்த ஃபிஷ்க்கு. காலையில் டெய்லி ஸ்கூல் போகும்போதே எனக்கு சொல்லிட்டு தான் போகிறான், அம்மா நான் ஃபிஷ்க்கு ஃபுட் போட்டுட்டேன் நீ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 தடவை சொல்லிட்டு தான் போகிறான். மறுபடியும் சாயந்தரம் வந்துட்டு நீ ஃபிஷ்க்கு ஃபுட் போடல அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அந்த லெவலுக்கு அதை வந்து கேர் பண்ணிகிட்ருக்கான் அவன். பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். எவ்வளோ அழகாக வச்சுருக்கா அப்படின்னு பாருங்கள். உள்ள எல்லாமே பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னே போயிட்டு லைட்டெல்லாம் என்னென்னமோ வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள். மேலே காட்டுறேன். சின்னதாக ஒரு டார்ச் லைட் மாதிரி வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்.
அது ஃபுல்லா கலர் கலரா தெரியுது அப்படின்றதுனால, அந்த ஸ்டோனுக்கும் அதுக்கும் அது ரொம்பவே ஹைலைட்டா தெரியுது. பாருங்க இந்த மாரி சின்னதா ஒரு லைட் வாங்கிட்டு வந்து மேல மாட்டி விட்டுருக்கான். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.